திரு குமரகுரு இதில் இந்த வயநாடு பெருந்துயரம் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே கேரள அரசுக்கு நீங்கள் சொல்றீங்க நாங்கள் முன்பே எச்சரிக்கை கொடுத்தோம் அப்படின்னு. ஆனால் கேரள அரசு சொல்வது வானிலை மையம் கணித்ததை விட அதிக மழை பொழிந்தது, 3 மடங்கு. அதை நம்ம எக்ஸாக்டாக சொல்லலை. நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகுதான் நீங்கள் ரெட் அலர்ட்டை கொடுக்குறீங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் சொல்லுவாங்க நிலச்சரிவு ஏற்படும்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இதில் உண்மையாக இந்த பிரச்சனையெல்லாம் அரசியெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா மத்திய அரசு கரம் கொடுத்து மாநில அரசோடு ஒரு கொள்கை எடுத்தாதானே இந்த பேரிடர்கள் எல்லாம் எதிர்கொள்ள முடியும். இல்லை, முதல்ல இதில் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு என்னோட வேண்டுகோளும். ஏன்னா துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யார் மேலே தப்பு, நீ செஞ்சதா நான் செஞ்சதான்னு பேச வேண்டிய நேரம் இல்லை. ஆனால் அமித்ஷா அவர்கள் சொன்னது என்னென்னா, நாங்கள் சொன்னதை முதலே கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறது உங்களால் தான் அப்படின்னு சொல்லி நினச்சது. அப்படி பேசக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி ரெட் அலர்ட்லாம் இல்லை. அவர் என்ன சொன்னார்னா ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட்ன்றது மழை சம்மந்தப்பட்டது. ஆனால் இவங்க சொன்னது அங்கே ரொம்ப மோசமான நிலைமை வரப்போகுது, ஜாக்கிரதையாக இருங்கன்னு ஜூலை 23 சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லை, 9 பெட்டாலியன் அனுப்புகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, எங்கேயாவது பெட்டாலியன் அனுப்பிச்சு பார்த்துருக்கீங்களா? பிஃபோர் இது இந்த மாதிரி நடக்கிற ஒரு பேரிடர் நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்டுக்காவது பெட்டாலியன் அனுப்புகிறாங்களா? அப்போ அவங்க சீரியஸ்னஸ் என்ன இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சீரியஸ்னஸ் தெரியுது. இல்லை அங்கே ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிலச்சரிவு ஏற்படும் சொல்லிட்டு இல்லை அந்த இடம் மோசம், எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும் அப்படின்னு ஒரு இது. ஏன் நிலச்சரிவு கரெக்டாக கேட்குறீங்க? இது இப்போ இல்லை. அவர் சகோதரர் சொன்னார் இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? இல்லை, 2021 கேரளா அசம்பிளியில் கே ராஜன்ற ஒரு ஃபாரஸ்ட் மினிஸ்டர், வனத்துறை அமைச்சர் சொல்கிறாரு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு, ஒத்துக்கொள்கிறோம் வயநாட்டில் ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகள் வந்திருக்க கூடாது தான், எங்களால் அது ரிமூவ் பண்ண முடியல, அது காரணம் மத ரீதியான எங்களுக்கு அழுத்தம் வருது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் மத ரீதியாக, நான் சொல்லலை, நீங்கள் உடனே எங்களை பிஜேபின்னு சொல்ல நான் சொல்லலை, ராஜேந்திர ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்கிறார். எப்போ 2021 அப்போ என்ன சொல்கிறாங்க, இஸ்ரோலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற 30 டிஸ்ட்ரிக்டில் மோசமான ஹாட்ஸ்பாட் இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம், 10 டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் இருக்குது. அதில் வயநாடு 13வது இடத்துல இருக்குது. சரி, எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகும்னு. இந்தியா முழுக்க இருக்கிறதுல 8 இடத்துல கேரளா ஒரு 8வது இடத்துல இருக்குது. கேரளா அந்த மாநிலமே லேண்ட்ஸ்லைடு வர்றது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியறதை விட மண்ணின் மைந்தனான பினராயி விஜயனுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறோம், ஏன் அந்த ஆக்கிரமிப்பு நீங்கள் அங்கே எடுக்கல? அங்கே ஏன் நடக்குது? ரெஸ்டாரண்ட் இல்லை, அது ரெண்டா பிரிச்சு பாருங்க. வாழ்வாதாரத்திற்காக இருப்பவர்கள் ஒன்று, அத்துமீறி கட்டடம் கட்டியிருப்பவர்கள் ஒன்று. இது ரெண்டையும் பேச வேண்டிய விஷயம் தான், நான் தவிர்க்க விரும்பலை. ஆனால் இதை தாண்டி சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்கள் இருக்குல்ல, அது யாரோட அதிகாரத்தின் கீழ் இருக்கு? என்ன இப்போ சட்டம் சுற்றுப்புற சூழலில் சட்டம் போட்டு இவங்கள வெளியேற்றுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு ஏற்றுக்க முடியாது, என்க்ரோச்மெண்ட் இருக்குதான். அங்கே இருக்க ரெசார்ட் எப்படி ரொம்ப ஏழைகள்லாம் கட்டின ரெசார்ட் அது? அங்கே தங்குறவங்க ரெண்டா பிரிச்சு நான் சொல்கிறது, கமர்ஷியல் எப்படி நீங்கள் விட்டீங்க? கமர்ஷியல் ஆக்டிவிட்டியை நீங்கள் லேண்ட்ஸ்லைட் ஏரியாவில் எப்படி விட்டீங்க? இப்போ அன்னாடம் காட்சிகள் ஒரு பணம் இல்லாமல் அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களையே நீங்கள் எடுத்து வேற இடத்துல வைக்கணும் தான் எங்களுக்கு கோரிக்கை. அது நான் சொல்லலை. அங்கே இருக்கிற கமர்ஷியல் ஆக்டிவிட்டி எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? இவ்வளவு பண்ணிட்டீங்க, ஒரு வாரமாக மழை பெய்யுது, நீங்கள் அட்லீஸ்ட் இந்த வேண்டாம் இங்கேருந்து லேண்ட்ஸ்லைடில் இப்போ சொன்னார் பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி இருந்தால் நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 2015 நடந்த மழையை நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்ற வருத்தப்படுறேன். ஆனால் 2021, 22 கண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை அடிப்பட்டோம், 80 வருஷத்தில் ஒரு தடவை சென்னை அடிப்பட்டது. திருப்பி ஒவ்வொரு தடவைமாங்க 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் மூழ்கிட்டே இருக்கு நம்ம நாட்டில் சென்னையில். அப்போ யாரோட மிஸ்டேக் அது? இல்லை என்ன 500 mm முழுது 400 mm, அது இல்லை பிரச்சனை. நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும், ட்ரைனேஜை நீங்கள் பார்க்கணும். எப்படி தமிழ்நாட்டில் சொன்னமோ அதே போல் லேண்ட்ஸ்லைடுன்றது உங்கள் தலைக்கு மேலே தொங்கியிருக்க கத்தின்றது 30 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. லேண்ட்ஸ்லைடு அங்கே வரும். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டியில் கொங்கன் ஹில் சைடில் வெஸ்டர்ன் காட்டில் இப்பவும் சொல்கிறாங்க ரிஸ்க் இருக்குன்னு. அப்போ நம்ம இப்போ வெஸ்டர்ன் காட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சார்ந்த சட்டங்கள் அதிகாரங்கள்லாம் மாநில அரசுகிட்டே கொடுத்துட்டீங்கல்ல நீங்கள்? இல்லை, நாங்கள் வச்சிருக்கிறோம். நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா, நீங்கள் எங்களை கையெல்லாம் கட்டப்பட்டு விலங்கு போட்டு வச்சிருக்கீங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ சொல்ல வேண்டியது தானே. நாங்கள் என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது ஸ்டேட்டா சென்ட்ரலா? அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற வயநாட்டில் இருக்கிற ரெசார்ட்டுக்கு கொடுக்குற பெர்மிஷன் கொடுக்குறது லோக்கலா சென்ட்ரலா? என்ன பண்ணாலும் இப்போ பாருங்க, எனக்கு எவ்வளோ வருத்தம் பாருங்க. இது ஏன் நடக்குது, ரெண்டாவது நடக்கக்கூடாதுன்னு பேசுறதை விட்டுட்டு மத்திய அரசு என்ன செஞ்சது, மத்திய அரசு மேலேருந்து கப்பல் விட்டுதா, கீழே இருந்து ராக்கெட் விட்டுதா, இதை பேச தான் வந்துருக்கு. இப்போ சுற்றுப்புற சூழல் சார்ந்த கொள்கைகள், ஒழுங்கு நடவடிக்கைகள்,
பேரிடர் மேலாண்மை சார்ந்த நிதிகள் இதெல்லாம் உங்க கையில வச்சுட்டு நீங்க என்க்ரோச்மெண்ட் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்துல சுருக்குறீங்க இந்த பிரச்சனை. அது மட்டும் போதுமா இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள? இந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு இஸ்ரோ, நாங்க சொல்லல, பிஜேபி சொல்லல, இஸ்ரோ சொல்லுது லேண்ட்ஸ்லைடோட ஹாட்ஸ்பாட் இதுன்னு. அப்போ அந்த இடத்துல நீங்க கூடுதல் கவனமா இருக்கணும். எங்க இந்த இடத்துல ஒண்ணு இல்ல, இந்த இடத்துல நிலநடுக்கம் அதிகமா வரும்னு சொன்னா அந்த இடத்துல மக்களை குடியேற்றக்கூடாது. ஆனா குடியேற்றுவேன். ஆனா லேண்ட்ஸ்லைட் வந்ததுன்னா முழுக்க முழுக்க மோடியும் அமித்ஷாவும் காரணம். இப்ப சிந்தன் அவர்கள் சொன்னதுல குமரகுரு, இப்ப பேரிடர் மேலாண்மை, பேரிடர் மீட்பு நிதி எல்லாம் மத்திய அரசு ஒதுக்குது இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க இவ்வளவு ஆபத்து நிறைந்த கேரளாவுக்கு இருக்கு அப்படின்னு. உண்மையில அந்த ஆபத்து சார்ந்து ஒதுக்கி இருக்கிறீங்களா இல்ல ஒதுக்குனீங்களா? எந்த ஆபத்து? இல்ல கூட்டணிக்கு ஆபத்தா இல்ல மக்களுக்கு ஆபத்தா? ஏதோ பிரையாரிட்டி வச்சிருக்கீங்க. பேசுறது வயநாடுல இந்த நிதி கொடுத்தீங்கன்னா இவங்களை என்க்ரோச்மெண்ட்ல எடுத்துருவோம், இந்த நிதி கொடுக்காதனால என்க்ரோச்மெண்ட் நாங்க அப்படியே வச்சுப்போம்னு சொன்னீங்களா? நிதிக்கு எதுக்கு சம்பந்தம்? நிதி எப்ப கேட்கணும் தெரியுங்களா? இருங்க, இப்ப இருங்க, இன்றைக்கு நடக்குது இல்ல. இப்ப நீங்க பேரிடர் மேலாண்மை அனுப்பாம இருந்து நாங்க எதுவும் பண்ணாம இருந்தா இப்ப அனுப்ப மாட்டீங்களான்னு கேக்குறது ரைட். முன்னாடியே அனுப்பிச்சிட்டோம், நிதி பேச வேண்டிய நேரமாவது. இது வந்து பேராபத்து நடந்தது காரணம் நீங்க என்க்ரோச்மெண்ட் நீங்க ரிமூவ் பண்ணல. அங்க நடந்த எல்லா பேரும் நாம வாழ்ந்து குடியிருந்த மக்கள் அவங்க வீட்டோட மண்ணு சரிஞ்சு மூழ்கி இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எந்த நாள் நடந்ததுங்கிறதுக்கான ஆய்வு பண்ணணும்னா ரெஸ்கியூ நடந்துட்டு போது பேசக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி எந்த ரிப்போர்ட் இதுவரை கொடுக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கட்டும், என்க்ரோச்மெண்டால தான் இது நடந்ததுன்னு. ஆனா நீங்க சென்னையில வெள்ளம் வந்தப்போ இல்ல 4 மாவட்டத்துல வெள்ளம் வந்தப்போ நல்லா தெரியும் இது வந்து மழை அளவு அதீதமாக பெய்தது. இது வந்து ஒரு கிளைமேட் பேரிடர், ஒரு ஒரு காலநிலை மாற்றம்ங்கிறத பத்தி எந்த திட்டமும் இல்லாத ஒரு அரசாங்கம் நீங்க காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு திட்டம் வைத்து செயல்படுகிற மாநில அரசாங்கம் நோக்கி கை நோக்கி பேசிட்டு இருக்காங்க. நிதியும் வச்சிருப்பாங்க, சட்டம் போடுறதுக்கு அதிகாரம் வச்சிருப்பாங்க, நான் மக்களை பாதுகாக்க மாட்டாங்க. பேசலாம்.